வெல்கம் டு சந்துருமேக்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை வந்து இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் 2026 27 வருஷத்துக்கு. ஸோ அதாவது பட்ஜெட்டு. ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்சினாலும் சரி, ரயில்வே எக்ஸாம்னாலும் சரி, டிஃபென்ஸ் எக்ஸாம்னாலும் சரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பட்ஜெட் ரிலேட்டடாக முக்கியமான ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அதையும் சேர்த்து தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில திட்டங்கள் இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்றப்ப அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்கனாலும் இதை வந்து கேட்க தான் செய்வாங்க, ரைட்டா? இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட் இதை ஒரு 2 தடவை பார்த்தீங்கனாலே போதுமானது. ஓகே, சரி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டேட் பட்ஜெட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த யூனியன் பட்ஜெட் பற்றி என்ன ஏதுன்றதை ஜஸ்ட் இந்த ஒரு பேஜ் மட்டும்தான். ஓகே, இந்த தேசிய நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிரிவு 112 ஆர்டிக்கல் 112 இருக்குல்ல, இந்த 112 வந்து பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஆக்சுவலாக பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதாவது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு தான் வந்து இருக்குது. ஓகே, அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு தான் வந்து இருக்குது. பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கிடையாது. பட்ஜெட்டை எங்கே சமர்ப்பிப்பாங்கன்னா மக்களவையில், அதாவது யூனியன் பட்ஜெட்டு யார் சமர்ப்பிப்பாங்க? குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருக்கு பதிலாக நிதியமைச்சர், ரைட்டா? ஸோ பிரசிடென்ட்டு தான் வந்து சமர்ப்பிப்பாங்க. பட் ஆனால் பிரசிடென்ட்டுக்கு பதிலாக யார் சமர்ப்பிப்பாங்கன்னா நிதியமைச்சர் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக எந்த தேதி வந்து சமர்ப்பிக்கப்படும்னா February 1. ஓகே, யூனியன் பட்ஜெட் February 1. முதல் பட்ஜெட், அதாவது 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் வந்து முதல் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்கன்னா ஆர்கே சண்முகம் செட்டி. ஓகே, இதுவே இந்தியா குடியரசு அனுப்ப 1950 யார் பட்ஜெட் தாக்கல் செய்தாங்கன்னா ஜான் மாத்தேயார். சரியா, ஜான் மாத்தே அவர்களால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தார். இருக்கிறதுலே நீண்ட உரை, ரைட்டா, பட்ஜெட் ஸ்பீச் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் டியூரேஷன் கொடுத்தது யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து 2020 யூனியன் பட்ஜெட்டில் எவ்வளோ நேரம் பட்ஜெட் ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா 2 மணி நேரம் 42 நிமிடங்கள் வந்து கொடுத்தாங்க. இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஸ்பீச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து லாங்கஸ்ட்டாக, இப்போ இதுவே வந்து ஷார்ட்டஸ்ட்டு, இருக்கிறதுலே கம்மியான அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டாக வந்து பட்ஜெட் ஸ்பீச் கொடுத்தது வந்து யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹிருபாய் எம் பட்டேல் அவர் பேர், ஹிருபாய் எம் பட்டேல். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இவர் வந்து அவருடைய பட்ஜெட் ஸ்பீச்சில் 800 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கவே செஞ்சுது, ரைட்டா? 800 வேர்ட்ஸ் தான். ஸோ அது ஏன் அப்படின்னா 1977 வந்து போட்டாங்க. இது வந்து ஒரு இடைக்கால பட்ஜெட்டாக வந்து இருந்துச்சு, இன்டரிம் பட்ஜெட். ஓகே, ஸோ லாங்கஸ்ட் டைம் வந்து யார் அப்படின்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இதுவே வந்து லாங்கஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு கேட்பாங்க. வார்த்தைகளின் அடிப்படையில் வந்து யார் வந்து அதிகமாக பட்ஜெட் தாக்கல் செய்தாங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 18,650 வார்த்தைகள். ஸோ இது பேசிக்கான விஷயம் யூனியன் பட்ஜெட்டை பற்றி. இப்போ இதுவே நம்ம ஸ்டேட் பட்ஜெட், மாநில நிதிநிலை அறிக்கையை பற்றி பார்க்குறப்ப 3 ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று 202, 203, 204, மொத்தம் 3 ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஆர்டிக்கல் 202 எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா ஸ்டேட்டினுடைய பட்ஜெட், அதாவது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசுது. ஒரு மாநிலத்திற்கான ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிப்பதை வந்து கட்டாயமாக்கிறது, ரைட்டா? ஸோ பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை அரசியலமைப்பில் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் என்ன இருக்குன்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ பட்ஜெட்டை யார் வழங்குபவர் அப்படின்னா ஆளுநர் தான் வந்து வழங்குவாங்க, ரைட்டா? மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்கே தான் வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்கிறார். ஆனால் ஆளுநர் டைரக்டாக செய்ய மாட்டாங்க. ஆளுநரின் சார்பாக மாநில நிதிநிலை மாநில நிதி அமைச்சர் வந்து அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிமுகப்படுத்துவார். ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 203 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்லாம் இருக்குல்ல, ஸோ நாங்கள் இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ட்டு அதெல்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அப்படி அதை வந்து எப்படி ஓட் போட்டு அதை வந்து தாக்கல் செய்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசுது. ஓகே, அதாவது வரவு செலவு மதிப்பீடுகள் மற்றும் மானிய கோரிக்கைகள் தொடர்பாக சட்டமன்றத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறையை வந்து தெளிவாக விவரிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 203.
204 பொறுத்த வரைக்கும் ஒதுக்கீட்டு மசோதா அதாவது அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு சொல்லுவாங்க. இதை அப்ராப்ரியேஷன் பில்ஸ் அப்படின்ட்டு இதை வந்து அழைப்பாங்க. இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா 204 ஒதுக்கீட்டு மசோதா குறித்து கூறுகிறது. அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டா? கன்சாலிடேட்டட் ஃபண்டை நம்ம வச்சுருக்க பர்ஸு மாதிரி, ரைட்டா? இல்லைன்னா நம்மளுடைய அப்பா அம்மா பர்ஸ் மாதிரி. ஸோ இப்போ அதிலேருந்து நம்ம காசு எடுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும்ல. அது மாதிரி தான் இதுவும். நம்மளுக்கு பெர்மிஷன் இல்லாமல் இந்த கன்சால்டேட்டட் ஃபண்டிலேருந்து காசை எடுக்க முடியாது. நம்மளுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய பெர்மிஷன் வேணும். எந்த ஒரு காசையும் எடுக்க முடியாது கன்சால்டேட்டட் ஃபண்டில் இருந்து இந்த அப்ராப்ரியேஷன் பில்லை பாஸ் பண்ணாமல். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. இந்த 203க்கு கீழே, இந்த 203 கீழே டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு காசு எடுத்து அதை யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டாக? சிம்பிளாக கன்சால்டேட்டட் ஃபண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு முதல் பட்ஜெட் தமிழ்நாட்டினுடைய முதல் பட்ஜெட் 1948 வந்து யார் தாக்கல் செய்தாங்க அப்படின்னா பி கோபால ரெட்டி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம 2026-27 பட்ஜெட்டுக்கு வருவோம், சரியா? ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான். பட்ஜெட்னா என்ன, எந்த ஆர்டிக்கல் யூனியன் பட்ஜெட்டுக்கு, எந்த ஆர்டிக்கல் ஸ்டேட் பட்ஜெட் அப்படின்றத பற்றி பார்க்குறத பற்றி தான் நம்ம வந்து இதில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம 2026-2027 தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான இந்த நிதியாண்டிற்கான தமிழ்நாடு மாநில பட்ஜெட்டை வந்து தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் என் மேரி வில்சன் அவர்கள் தாக்கல் செய்தார். ஓகே, ஸோ அந்த ஆவணம் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னா வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணம், சரியா? வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணத்தின் மூலமாக 2031ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1.5 ட்ரில்லியன். ஸோ ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா நீங்கள் வந்து என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதாவது நம்மளுக்கு மில்லியன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, பில்லியன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, ட்ரில்லியன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, ரைட்டா? மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். ஏன்னா எக்கனாமியில் வந்து இந்த மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ மில்லியன்னா 1க்கு அப்புறம் 6 0 இருக்கும், பில்லியன்னா 1க்கு அப்புறம் 9 0 இருக்கும், ட்ரில்லியன்னா 1க்கு அப்புறம் 12 0 வந்து இருக்கும். அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதாவது 1 அப்படின்றத வந்து நம்ம சொல்லாமல், அதாவது சிம்பிளாக 10⁻6 மில்லியன், 10⁻9 பில்லியன், 10⁻12 இது வந்து ட்ரில்லியன். ட்ரில்லியன்னா 1,00,000 கோடி, ரைட்டா? ஸோ அப்போ நம்மளுக்கு $1.5 ட்ரில்லியன் மதிப்பிலான பொருளாதாரமாக வந்து தமிழ்நாட்டை வந்து மாற்றுவதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையை வந்து இந்த ஆவணத்தின் மூலமாக இந்த பட்ஜெட்டில் வந்து நிர்ணயித்திருக்கிறாங்க. அதனுடைய நீண்டகால இலக்காக பட்ஜெட்டில் வந்து நிர்ணயித்திருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா சுமார் 10 லட்சம் கோடியாக மதிப்பிட்டுள்ளது, ரைட்டாக? அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 லட்சம் கோடி. ஸோ இந்த பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக 2 ஆண்டுகளுக்கான நிதி ஒருங்கிணைப்பு திட்டம் வந்து இருக்குது அப்படின்றதையுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பற்றாக்குறையை சமாளிக்க 2 ஆண்டுகளுக்கு நிதி ஒருங்கிணைப்பு திட்டம் அப்படின்ற ஒன்று. சரி, இப்போ இதெல்லாம் வந்து வருவாய் ஈட்டுவதற்காக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா தகவல் தொழில்நுட்ப முன்னெடுப்புகள், அதன் மூலமாக 15,000 கோடி நிர்ணயிக்கப்பட்டது, இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க, ரைட்டா? தகவல் தொழில்நுட்ப முன்னெடுப்புகள் மூலமாக. அதுக்கப்புறம் செஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மொத்தம் ஒரு 2 வகையான ஒரு வரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா செஸ் அப்படின்ற ஒரு வரி, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்சார்ஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செஸ், இன்னொன்று சர்சார்ஜ். இந்த இரண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னா, இந்த செஸ் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக போடுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹெல்த், இதுக்காக போடக்கூடியது. இதுவே சர்சார்ஜ் அப்படின்றது வந்து ஜென்ரல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த செஸ் வரியை வந்து மத்திய அரசு மாநிலங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. சர்சார்ஜ் வரியை மாநிலங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி வரியை ஷேர் பண்ணுவாங்க. இந்த செஸ் வரியும் சர்சார்ஜ் வரியும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த செஸ் வரி இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு எங்கே போகும்னா கன்சால்டேட்டட் ஃபண்டு, அந்த பர்ஸுக்குள்ளே தான் போகும். அதுக்கு அடுத்தது தான் பர்டிகுலராக எதுக்கு போட்டாங்க, எஜுகேஷனுக்கு போட்டாங்களா இல்லை எதுக்கு போட்டாங்களோ அதுக்கு போய் சேரும், ரைட்டா? இந்த சர்சார்ஜ் எங்கே போகும்னா கன்சால்டேட்டட் ஃபண்டுக்கு தான் டைரெக்டாகவே போகும்.
இந்த செஸ் வரியை யார் கட்டுவாங்க அப்படின்னா எல்லாருமே கட்டுவாங்க. சரியா, வரி கட்டக்கூடிய எல்லாருமே கட்டுவாங்க. ஆனால் சர்சார்ஜ் அப்படின்றது காசு அதிகமாக வச்சுருக்காங்கல்ல, அதாவது அதிகமாக சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் கட்டுவாங்க. சர்சார்ஜ் அப்படின்றது அதிகமாக சம்பாதிக்கிறவங்க மட்டும் கட்டக்கூடியது. ஓகே, அதுதான் சர்சார்ஜ் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ இப்போ இதில் செஸ்ஸை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ செஸ்ஸுனால் வந்து என்னென்னா எல்லாருமே வந்து கட்டக்கூடிய ஒன்று. ஸோ மதுபான உற்பத்தியாளர்கள் மீதான புதிய வரி விதிப்பு மூலமாக ஆண்டுதோறும் 1000 கோடி வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த செஸ் வரியை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செஸ் போட போகிறேன், நான் வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷனை வந்து கொஞ்சம் மேம்படுத்துறதுக்காக போட போகிறேன்னா அப்போ செஸ் வரியை அந்த செஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய காசை எஜுகேஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பொதுவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்காக சுமாராக 44,000 ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டாக எக்ஸாக்ட் அமௌண்ட் தேவையில்லை, ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட். பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒரு 44,520 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் எந்தெந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் அப்படின்ற ஒன்று 130 கோடிக்கு, இல்லைனா 140 கோடி அப்படின்ற மாதிரி நம்ம அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு பட்ஜெட் அப்படின்ட்டு பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ திட்டங்கள் முக்கியமாக, அதுக்கு ஒதுக்கி இருக்க அமௌண்ட்டு முக்கியமானு கேட்டால் திட்டம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கு ஒதுக்கி இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லை கம்மியாகும். ஸோ அப்படின்றப்ப அப்ராக்சிமேட் அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தில் ஒரு 139 கோடி. அதுக்கப்புறம் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு பள்ளி விழிப்புணர்வு திட்டம், அதுக்காக ஒரு 7 கோடி. பாடத்திட்டம் மறுசீரமைப்புக்காக 25 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பள்ளிக்கல்விக்கு கீழே. காமராசர் சிறப்பு பள்ளிகள் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் 125 கோடி. ஓகே, காமராசர் சிறப்பு பள்ளிகள். அதுக்கப்புறம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 5.32 லட்சம் நவீன மிதிவண்டிகள் 277 கோடிக்கு. டிஜிட்டல் நூலகங்கள் வந்து 10 கோடிக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து உயர்கல்வித்துறைக்கு வெற்றி மடிக்கணினி திட்டம் 2000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. டிஎன் சுடர், அதாவது மாணவர் விடுதிகள், இதற்காக 3200 கோடியும், மதுரையில் ஒரு புதிய சட்டக்கல்லூரி கொண்டு வருவதற்காகவும் நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து தொழிலாளர் நலன் திறன் மேம்பாடு மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, இதற்காக 2022 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மின்சார வாகன பயிற்சிக்காக 3 கோடியும், வெற்றித்திறன் பயிற்சி திட்டத்திற்காக 150 கோடியும், செயற்கை நுண்ணறிவுத்துறை மேம்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்து அரசு ஐடிஐகளில் வந்து செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மிஷின் லேர்னிங் தொழிற்பிரிவுக்காக 7.5 கோடியும், டிஎன் ஸ்பார்க் திட்டம் அப்படின்ற ஒன்று, இதில் வந்து செயற்கை நுண்ணறிவு ரொபாட்டிக்ஸ் பயிற்றுவிக்கும் திட்டம், இது எல்லாம் வந்து ரொபாட்டிக்ஸ் பயிற்றுவிக்கும் திட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில் வந்து ஒரு 17,150 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்ற ஒன்று. அடுத்தது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டிற்காக 1051 கோடி. இதற்கு கீழே வந்து ஒலிம்பிக் சிறப்பு மையங்களை கொண்டு வருவதற்காக 50 கோடி, சாதனையாளர்களுக்கு நிதியுதவியாக 22 கோடி, உடற்கல்வி பல்கலைக்கழக உட்கட்டமைப்புக்காக 2 கோடி ரூபாயும், இளம் விளையாட்டு வீரர்கள் பயிற்சிகளுக்காக ஒரு 5 கோடி ரூபாயும், தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்காக 42 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் க்ரக்ஸு தான். அங்கே என்ன பட்ஜெட்டில் வந்து பேராகிராஃபாக சொல்லியிருக்கிறாங்களோ அதை நம்ம வந்து பாயிண்ட்டாக பார்த்துருக்கோம். ரைட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அது மட்டும்தான். அடுத்து சமூக நீதி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக 3,937 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு கீழே அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி திட்டத்தில் 131 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மண்ணின் மகள் திட்டத்திற்காக 20 கோடி ரூபாயும், ஆண்போர் மேம்பாட்டு திட்டத்தில் 250 கோடி ரூபாயும், வெற்றி தொழில் முனைவோர் திட்டத்தில் 75 கோடி ரூபாயும், அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டத்திற்காக 300 கோடி ரூபாயும், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்காக 165 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக சிறப்பு கூறுகள் மற்றும் துணை திட்டங்களுக்காக வந்து 2079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது.
நெக்ஸ்ட்டு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுக்காக 1700 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. சரியா? அந்த துறையின் பெயர் வந்து என்னது? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலன், 1700 கோடி. ஸோ இதில் வந்து கல்வி உதவித்தொகையாக 462.41 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ மற்றும் முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள் அவங்களுக்காக 1.05 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஹஜ் பயண மானியமாக 25,000 35,000 வந்து 10,000 வந்து அதை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கபர்ஸ்தான்கள் மற்றும் மயானங்கள் மேம்பாட்டிற்காக 34 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்காக 1485 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமாக நவீன உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கு 50% மானியம் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 30,000 வந்து அவங்க வந்து மானியத்தை வழங்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது போக நம்பிக்கை இல்லம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் 4 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்காக 9,818 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு கீழே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ணன் சீர்திட்டம், அதாவது திருமண உதவிக்காக 812 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த விவாதத்தில் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒன்று. ரைட்டா? அதனால் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்காக 710 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 710 கோடி. அடுத்து மூத்த குடிமக்கள் இல்லங்களுக்காக 6.6 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் அங்கன்வாடி மையங்களுக்காக 500 புதிய அங்கன்வாடி கட்டடங்கள் கட்டப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திருநங்கையர் நலனுக்காக 50,000 வரை மானியத்துடன் சுய தொழில் கடன் வசதி செய்து தரப்போகிறோம் அப்படின்றதையும், 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிட மையங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும், 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிட வசதிகள் இதையும் கொண்டு வர போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் கால்நடை பராமரிப்பு அந்த ஒரு துறைக்கு கீழே விவசாய கடன் தள்ளுபடியாக கிட்டத்தட்ட 5,932 கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு, இதற்காக 110 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. பெண்களுக்கு இலவச கறவை மாடு வழங்குவதற்காக 57 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குறுவை தொகுப்பு திட்டத்திற்காக 144 கோடியும், மீன்பிடி தொழில் மந்தமான காலத்திற்கான உதவியாக 135 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து தொழில் மற்றும் முதலீட்டு வளர்ச்சி. ஸோ இதில் வந்து 4,414 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக முதலீட்டு ஒப்பந்தங்கள் மட்டுமே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. சிப்காட் தொழிற் பூங்காக்கள் வந்து அமைப்பதற்காக 3,200 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. விண்கல பொது தொழில்நுட்ப வசதிக்காக இன்ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு நிறுவனம் கூட வந்து பேசியிருக்கிறாங்க, இன்ஸ்பேஸ். ஓகே, அதுக்கப்புறம் தொழில்நுட்ப சேவைகளுக்காக வழிகாட்டி 3.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. விண்வெளி முதலீட்டு மண்டலம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் கொண்டு வரப்போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. விண்வெளி முதலீட்டு மண்டலம். அடுத்தது அறிவகம், செயற்கை நுண்ணறிவு நகரம், அதற்காக 5 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக 2,142 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இதில் மகளிர் தொழில் அவங்க மேம்பாட்டுக்காக 225 கோடியும், மூலதன மானியங்களுக்காக 352 கோடியும், பசுமை எஃகு உற்பத்தி அதற்காக 300 கோடியும், பசுமை எஃகு திருத்த மதிப்பீடு அதற்காக ஒரு 60 கோடியும் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர்துறை, இதற்காக 1,678 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு கீழே தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் அப்படின்ற ஒன்று 16 கோடி ரூபாய்க்கு கொண்டு வர போகிறாங்க. அடுத்து திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அப்படின்ற ஒன்று, திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அப்படின்ற ஒன்று 10 கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு
செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகளுக்காக ஒரு 398 கோடி வந்து இதற்காக ஒதுக்கியிருக்கிறாங்க. ரைட்டாக, செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதுக்கடுத்து டிஜிட்டல் சேவைகள் 398 crores. ஸோ தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சிக்காக அவங்க வந்து நிறையா அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது போக இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் வந்து ஏற்றுமதி மட்டுமே அவங்க எவ்வளோ இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2.5 லட்சம் கோடி. அடுத்து டிஜிட்டல் சேவைகள் மேம்பாட்டுக்காக சேவை 2.0 அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வர போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க. மின் திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்புக்காக 15,828 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. புதிய மின் திட்டங்கள் எதெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னா, உடன்குடி நிலை 1 எண்ணூர் SEZ அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே, ஸோ எண்ணூர் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் அனல் மின் அடுத்து 2640 மெகாவாட்டில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வெள்ளிமலை நீரேற்று புனல் மின் 5050 கோடிக்கு கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ETPS இருக்குல்ல, ETPS அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதனுடைய விரிவாக்க பாதைக்காக 8000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர் டு அரியலூர் இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 765 கிலோவாட் மின் பரிமாண பாதை ஒன்று கொண்டு வர போகிறாங்க 4000 கோடி மதிப்பீட்டில். அடுத்தது சென்னை மிக உயர் அழுத்த பகிர்மானத்திற்காக 1390 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து மின் திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அமௌண்ட்டு. அதுக்கடுத்து ஓகே, ஸோ அதே இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டத்திற்காக 1 லட்சம் வந்து மானியம் கொடுக்குறாங்க. 178 புதிய துணை மின் நிலையங்களுக்காக 1543 கோடியும், கிட்டத்தட்ட 20,000 மின் வாகன சார்ஜிங் நிலையங்கள் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. வீட்டு மற்றும் வேளாண் நுகர்வோர் மின் மானியமாக 18,860 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு ஏற்பட்ட இழப்பீடு ஈடுகட்டுவதற்காக 5000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிக்காக 8852 கோடி அதாவது இதற்காக இந்த துறைக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. சென்னை 3வது முழுமை திட்டம் 2027 to 46 இதற்காக 25 கோடியும், நகர்ப்புற ஏழை வீட்டு வசதி திட்டத்திற்காக 1253 கோடியும், ஸ்பீட் அப்படின்ற ஒரு திட்டத்திற்காக 40 கோடியும், மை ஹோம் அப்படின்ற ஒரு திட்டத்திற்கு கீழே வந்து 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க. மை ஹோம் நிதி முதலீடு பொது தனியார் பங்களிப்புக்காக 15,000 கோடியும், செயல்திறன் இடைவேளை நிதியாக 3500 கோடியும் அவங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் இந்த துறைக்காக 29,863 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் 2,117 கோடியும், குடிநீர் ஆதாரங்கள் இணைப்பிற்காக 3,108 கோடியும், ஆறுகள் மீட்பதற்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா கூவம் மற்றும் அடையாறு இந்த ஆறுகளில் வந்து கவனம் செலுத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது சென்னை போக்குவரத்து மேலாண்மை, அதுக்கடுத்து நவீன வீதிகள், நீர்நிலைகள் பாதுகாப்பில் வந்து கவனம் செலுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெடுஞ்சாலைகள் துறைக்காக 21,524 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்காக 9,300 கோடியும், சாலை பராமரிப்பு மற்றும் செயலி இந்த அதாவது செயலினா இதற்காக 250 கோடியும், சாலை பாதுகாப்பு இயக்கம் அதாவது அதுக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா செயற்கை நுண்ணறிவு வழி வேக கட்டுப்பாடு சாலை, அதுக்கப்புறம் அதாவது சாலை ரோந்து மற்றும் தீவிர காய சிகிச்சை மையங்கள் வந்து ஹைவேஸ்லேயே கொண்டு வர போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது போக்குவரத்து துறைக்காக 13,561 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு கீழே 1000 புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகள், அதுக்கப்புறம் பணிமனைகளின் மின் மற்றும் இயந்திர வசதிகளுக்காக 500 கோடியும், போக்குவரத்து கழகங்களுக்காக நிதி இதற்காக மானியமாக 7,675 கோடியும், செயல்திறன் இடைவெளி நிதியாக 2,650 கோடியும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடியும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து மெட்ரோ ரயில் திட்டங்கள் இதுக்கு கீழே வந்து சென்னை மெட்ரோ கட்டம் 2 இதற்காக 63,256 கோடி கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டருக்காக
63,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஓசூர் பொம்மச்சந்திரா மெட்ரோ வந்து கொண்டு வர போவதாக சொல்லியிருக்காங்க. கூடுதல் மெட்ரோ வழித்தடங்கள் எதெல்லாம் அப்படின்னா, சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, திருப்பெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகே, முக்கியமாக ஒரு 3 வழித்தடங்கள். அடுத்து நீர்வளத்துறை, இதற்காக 9,264 கோடி. காவேரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்திற்காக 150 கோடியும், காவேரி வைகை மற்றும் தாமிரபரணி நதிகளின் மாசு ஆய்வுக்காக 25 கோடியும், காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்காக 10 கோடியும். இதில் வந்து மெயினாக வந்து எந்தெந்த ஏரிலாம் ஆறுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பொன்னையாறு டு செய்யாறு, பொன்னையாறு டு பாலாறு, அதுக்கப்புறம் தாமிரபரணி வைப்பாறு நதி இணைப்பு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து ஒரு 50 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதற்கடுத்தது டெல்டா சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு திட்டத்திற்காக 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஊரக வளர்ச்சித்துறை, இதற்காக 39,609 கோடி இந்த துறைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு கீழே வெற்றி வீடு திட்டம், இதற்காக 3,500 கோடி. விபி கிராம், அதாவது விக்சித் பாரத் அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த விக்சித் பாரத் கிராம் திட்டத்திற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜீன கிராமின், ஓகே, இந்த திட்டத்திற்கு கீழே 5,057 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வெற்றி 150, அதாவது 125 நாட்கள், அந்த எம்ஜி நரேகா இருக்குல்ல, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், 100 நாள் வேலை திட்டம், அதை 125 நாளாக மாற்றினது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விபி கிராம் திட்டம். 125 நாள் வேலை, அதாவது 125 நாள் வேலை திட்டம். ஸோ அந்த 125 நாள் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு 25 நாள், மொத்தமாக ஒரு 150 நாட்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இதற்கு கீழே ஒரு 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் தமிழ்நாடு வெற்றி திட்டம், கிராமப்புற அதிகாரமளித்தல், அதுக்கடுத்தது கிராமப்புறத்திற்கு அதிகாரமளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி, இதற்காக 6,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நகர்ப்புறம் சார்ந்த ஊராட்சித்துறைக்காக 1,000 கோடியும், அதுக்கப்புறம் மலைப்பகுதி ஊராட்சிக்காக 100 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம், இதில் வந்து 5 லட்சம் முதலீட்டு மானியம் கொடுக்குறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களின் வங்கி கடன் இலக்கு வந்து 38,000 கோடி. சரியா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்கல்ல, சுய உதவி குழுக்கள், இதற்கு கீழே 38,000 கோடி வரைக்கும் கடன் கொடுக்கறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பொது விநியோக திட்டம், PDS, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் கடை. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 14,830 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வீடு தேடி அத்தியாவசிய பொருட்கள் வரப்போகுது. அதற்காக வந்து ஒரு 7,18 லட்சம் கோடி, அதாவது 7 கோடியே 18 லட்சம். அடுத்து பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு 18 கோடியாக இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. உணவு மானியத்திற்காக 14,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பில் வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்காக 354 கோடி. மறுவாழ்வு நிதி, போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மீள்வதற்காக வந்து ஒரு 70 கோடி ரூபாய் வந்து இதற்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க, ரீஹாபிலிட்டேஷனுக்காக. உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, இதற்காக வந்து ஒரு 17,290 கோடி. போதை பொருள் தடுப்பு பணிக்குழு, காவல்துறை குடியிருப்புகள், இதற்காக 431 கோடி. புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை, விபத்து நிவாரண நிதிக்காக 200 கோடியும், சாலை பாதுகாப்புக்காக 130 கோடியும் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, இதுக்கு கீழே வந்து 11,532 கோடி வந்து ஒதுக்கிட்டுருக்காங்க. பேரிடர் மீட்பு சூழல் நிதியாக 50 கோடியும், வறட்சி சூழல் நிதி ஒதுக்கீடாக 340 கோடியும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. வணிக வரிகள், அதாவது 651 கோடி இதற்காக வணிக வரிகளுக்காக, மற்றும் பத்திரப்பதிவுக்காக 475 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ நேரில் சந்திக்க தேவையில்லாத அணுகுமுறை வந்து கொண்டு வர போகிறோம். எங்கிருந்தும் பதிவு செய்யும் முறை, வரி ஏய்ப்பு நடவடிக்கை எடுக்கப்படும், காகிதமில்லா பதிவு முறை நடத்தப்படும் அப்படின்றத இதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இயற்கை வளங்களுக்காக 438 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. சட்டவிரோத கனிம கடத்தல் நடவடிக்கை எடுக்கப்படும். கிரானைட் மையங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூரில் வந்து அமைக்கப்படும்.
கனிம மேலாண்மை அமைப்புக்காக 3 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர் நலன் அந்த இதில் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 கீழே 838 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓய்வூதிய நலன்கள் ஒதுக்கீட்டில் வந்து 47,240 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சுற்றுலாத்துறையில் வந்து மகாபலிபுரம் இருக்குல்ல, மாமல்லபுரம் மேம்பாட்டுக்காக 200 கோடி ரூபாயும், உணவு மற்றும் கலை திருவிழாவுக்காக 20 கோடி ரூபாயும், இலவச புனித பயணத்திற்காக 20 கோடி ரூபாயும், சூழல் சுற்றுலா இயக்கம், மலையேற்றம், வனவிலங்கு சுற்றுலா, பறவை மற்றும் படகு பாதைக்காக 25 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நதி சுற்றுலா காவேரி, வைகை மற்றும் தாமிரபரணி, ஸோ இதற்காக ஒரு 53 கோடி ரூபாய். ஓய்வு இல்லங்கள் திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணியில் வந்து அமைப்பதற்காக 60 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து நீதி நிர்வாகத்துறைக்காக 2486 கோடி, ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் 160 நீதிமன்றங்களை அமைப்பதற்காக 1375 கோடியும், முன்னடவடிக்கை நிதி அதுவாக வந்து ஒரு 10 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கலை மற்றும் பண்பாட்டுத்துறையில் பாரம்பரிய தலங்கள் மேம்பாடு, கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்கள் தரம் உயர்த்தப்படும் அப்படின்றத வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது திட்ட அறிக்கைக்கான நிதியாக ஒரு 5 கோடி ரூபாயும், நாட்டுப்புற கலைஞர்கள் பாதுகாப்பு கலைஞர்களுக்கான நிதி, கலைஞர்களுக்கான நிதிக்காக ஒரு 23 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ் வளர்ச்சி திட்டங்கள், திருக்குறள் ஊக்கத்தொகை அப்படின்ற ஒன்று கொடுக்கப்படும், தமிழ் அறிஞர்களுக்கான நிதியுதவி மேம்படுத்தப்படும், மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் நடத்தப்படும், தொல்லியல் கல்வி சுற்றுலா அதாவது கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அதுக்கப்புறம் மயிலாடும்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சாலுவான்குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா தொல்லியல் கல்வி சுற்றுலா வந்து 1 கோடி ரூபாய்க்கு வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து புதிய விருது, அதாவது காயிதே மில்லத்தின் நினைவாக ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாளில் புதிய விருது வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ் பெருந்திரள் மொழி மாதிரி அப்படின்ற LLM, அதாவது இந்த LLM அப்படின்ற ஒன்றை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ அதாவது LLM அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜ் மாடல். ஓகே, ஸோ அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழில் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து கடைசியாக இந்து சமய அறநிலைத்துறைக்காக 708 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கோயில் திருப்பணிகள், அதற்கு கீழே 3000 திருக்கோயில்களுக்கு திருப்பணி மற்றும் முழுக்கு நடத்தப்படும். அதுக்கப்புறம் அருங்காவலர் நியமனம் 9205 திருக்கோயில்களுக்கு அறங்காவலர் நியமனம் நடத்தப்படும். நீர்நிலை மற்றும் தேர்கள் சீரமைப்பிற்காக கிட்டத்தட்ட 250 திருக்குளங்கள் மற்றும் 75 தேர்கள் சீரமைக்கப்படும். பண்டைய கோயில்கள் புனரமைப்பு, 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்கள் 418 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்டைய கோயில்கள் வந்து புனரமைக்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட் 2026 to 27 வந்து அறிவிக்கப்பட்ட முக்கியமான விஷயங்கள். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன டிபார்ட்மெண்ட், எத்தனை கோடி, என்னென்ன திட்டங்கள். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நம்மளுக்கு இன்டர்வியூலாம் கேட்குறாங்க, சட்ட ஒழுங்கு மற்றும் பாதுகாப்புக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். சிறப்பு அதிரடிப்படை, அதுக்கப்புறம் வேறு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விபத்து நிவாரண நிதிக்காக இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் உள்துறை மதுவிலக்குக்காக இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க, மறுவாழ்வு நிதியாக இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதிலேருந்து நான் எடுக்கிறேன். தேங்க்யூ.